Hi guys, welcome to Mupri Training Academy. So guys, இன்னைக்கு TNS சர்வே SIPC 2025 தேர்வுக்காக காலையில வந்து எல்லாரும் காஃபியோட அமர்ந்திருப்பீங்க. So இன்னைக்கு இந்த காஃபியோட நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அந்த தகவல்கள் என்னன்றதை இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம பாத்துருவோம். So எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் டு ஆல். ஓகேவா? So காஃபியோட உட்கார்ந்துட்டு இருக்க உங்களுக்கு சுட சுட ஸ்டே வந்து இத இன்னைக்கு ஆரம்பிக்கிறேனே அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அப்படினு பாத்தீங்கன்னா நோய்களை ஏற்படுத்தக்கூடிய நோய் காரணிகள் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். So ஒரு 10 வகையான நோய்கள், அந்த நோய்களுடைய பெயர்களை வச்சு அந்த நோய் காரணிகள் எதுன்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ல இருந்து பிக் பண்ணிட முடியும். So இதுக்கு நீ மனப்பாடம் பண்ணணும்ன்ற மேக்ஸிமம் அவசியமே கிடையாது. சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த எல்லா நோய்களுமே பாக்டீரியத்தினால வரக்கூடிய நோய்கள் தான். சோ இங்க இருக்கக்கூடிய எல்லாமே மேக்ஸிமம் காரணம் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா தான். சோ அந்த பாக்டீரியானால அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு வகையான டிசீஸ் தான் இதெல்லாம். சோ இந்த பாக்டீரியாஸை லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். சோ இதனால தான் இந்த நோய்கள் ஏற்படுது அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்து ஆப்ஷன் வச்சு பிக் பண்ணிட முடியும். சோ அந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நோய் எதுன்னு பாத்தீங்கன்னா காலரா. சோ காலரா ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலராக்கு வந்து விப்ரியோ காலரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியம் தான் காரணமா இருக்கு. அப்ப அந்த பெயருடைய இறுதியில எதை வச்சு முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா காலரே வச்சு முடிஞ்சிருக்கு. அப்ப காலரே அப்படின்ற இந்த வார்த்தையை கொண்டு முடிஞ்சதுனால காலரா அப்படின்ற ஒரு நோய்க்கு ஏற்படுவதற்கான காரணி வந்து விப்ரியோ காலரே. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைஃபாய்டு. நெக்ஸ்ட் வந்து என்னது, டைஃபாய்டு. அதுக்கான நோய் காரணியா வந்து சால்மனெல்லோ டைஃபி. சோ எண்ட் ஆஃப் த அந்த நேம்ல பாருங்க டைஃபி அப்படின்னு இருக்கு. சோ டைஃபாய்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியத்தினுடைய பெயர்கள் வந்து டைஃபி. சோ நாளை பின்ன நம்ம இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே பாக்டீரியத்தால ஏற்படக்கூடிய ஒரு வகையான டிசீஸ் தான். சோ இதை வந்து நாளைக்கு உனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்கும் போது டைஃபாய்டு என்பது ஒரு வைரஸ் நோய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது தெரியணும்ல எது பாக்டீரியா எது வைரஸ்னு. அப்ப இது ஒரு வைரஸால ஏற்படக்கூடிய நோய்னா கண்டிப்பா இல்ல. டைஃபாய்டு என்பது வந்து சால்மனெல்லோ டைஃபி என்ற பாக்டீரியத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய். ஓகேவா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காசநோய். அடுத்தது வந்து என்னது, காசநோய். காசநோய் ஏற்படுத்துறதுக்கான வந்து பாத்தீங்கன்னா, காசநோயை என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்லனா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் தெரிஞ்சதுதான் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ். சோ அதனுடைய பேர்லயே பாருங்க மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அப்ப இதுவுமே ஒரு பாக்டீரியத்தால உருவாகக்கூடிய ஒரு நோய் தான். அப்போ காசநோய் உருவாவதுக்கான காரணம் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம். அப்ப டியூபர்குலோசிஸ் தான் டிபின்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு வேர்ல்டு டிபி டே எப்பமா, இது படிக்கும்போது உனக்கு அது ஞாபகம் வரணும். மார்ச் மாசம் 24ஆம் தேதி தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, உலக காசநோய் தினம், வேர்ல்டு டிபி டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உலக காசநோய் தினம் வந்து மார்ச் மாசம் 24. அப்ப டியூபர்குலோசிஸ்க்கு வந்து டியூபர்குலோசிஸே வந்துருச்சு. நெக்ஸ்ட் தொழுநோய். என்னது, தொழுநோய். தொழுநோயினுடைய இங்கிலீஷ்ல என்ன பேரு தொழுநோய்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ரசி. என்னது, லெப்ரசி. இங்கிலீஷ்ல வந்து என்னது, லெப்ரசின்னு சொல்லுவாங்க தொழுநோயை. அப்ப அதனுடைய பேர்லயே பாருங்க லெப்ரேன்னு வருது, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. அப்ப லெப்ரேன்றது வந்து அந்த பாக்டீரியத்தினுடைய நேம், அது லெப்ரசின் அதுல இருந்து தான் நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, டெரைவ் பண்ணிருக்காங்க. சோ அப்போ தொழுநோய் ஏற்படுவதற்கான காரணம் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. அப்போ இந்த காசநோய்க்கும் சரி தொழுநோய்க்கும் சரி கடைசியில வரக்கூடியது அந்த நோய்களுடைய பெயர்கள் தான். டியூபர்குலோசிஸ்னா டிபி, லெப்ரே அப்படின்னா லெப்ரசி. அப்ப மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. அதே மாதிரி டைஃபாய்டுக்கு என்ன சொன்னோம், சாலமனெல்லோ டைஃபி. அதே மாதிரி காலராக்கு விப்ரியோ காலரே. நிமோனியா. ஓகேவா? என்னது, நிமோனியா. நிமோனியானா டிப்ளோகோக்கஸ் நிமோனியே. அப்ப பேர்ல பாருங்க லாஸ்ட்ல என்ன கொடுத்துட்டு இருக்காங்க, நிமோனியன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப டிப்ளோகோக்கஸ் நிமோனியே, டிப்ளோகோக்கஸ் நிமோனியே. அப்ப பேர்கள்ல தான் எல்லாமே அந்த பாக்டீரியத்தோட நேர்கள் முடியுது. அப்ப காலரேனா காலரா, விப்ரியோ காலரே. சால்மனெல்லோ டைஃபினா டைஃபாய்டு. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னா டிபி. அடுத்தது மைக்ரோபாக்டீரியம் லெப்ரேனா லெப்ரசி தொழுநோய். டிப்ளோகோக்கஸ் நிமோனியனா நிமோனியா காய்ச்சல், நிமோனியா காய்ச்சல். சோ அடுத்த நோய்க்கு போயிடலாமா? அடுத்தது வந்து ஃபிளேக், எலிகள் மூலமாக பரவக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஃபிளேக் அப்படின்ற ஒரு நோய் எலிகள் மூலமா பரவும்ல. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டரே ஏ தான், எர்சீனியா பெஸ்டிஸ். எர்சீனியா பெஸ்டிஸ். ஓகேவாமா? அப்ப ஏல ஆரம்பிச்சு இஸ்ல முடியுது. இந்த இஸ் வந்து லீன் கூட ஞாபகம் வச்சுக்கலாம்ல, அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப ஏலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இஸ் வந்து லீ மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியத்தினால உருவாவது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளேக். அப்ப ஃபிளேக் நோய்க்கான காரணம் என்னது, எர்சீனியா பெஸ்டிஸ். ஓகேவா? அடுத்தது டிப்தீரியா. இந்த டிப்தீரியான்றது மூக்கு அந்த கடுமையான ஒரு வலிகள்லாம் ஏற்படுத்தும், மூக்கு தொண்டைகள் எல்லாம். ஸோ தொண்டை மட்டும், காது மூக்கு தொண்டைகள் எல்லாம் வலிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா நோய் தான். ஸோ இந்த காது மூக்கு தொண்டையில இது டிப்தீரியா. இதுக்கு வந்து காரணம் கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே. என்னது, கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே. இந்த வார்த்தை முக்கியம். அப்ப டிப்தீரியான்ற நோய்க்கான காரணம் டிப்தீரியே. அது என்னது, கார்னி பாக்டீரியம்.
ஓகேவா. அடுத்தது டெட்டனஸ். டெட்டனஸ் அப்படின்றது சதைப்பிடிப்பு, நல்லா சதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு வலிக்கும் ஆரம்பிக்கும், உடம்பு வலியெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி சதை பிடிச்சு வரக்கூடியது, இதுவும் ஒரு பாக்டீரியா நோய் தான். கிளாஸ்டீரியம், கிளாஸ்டீரியம் டெட்டனி, ஏன்னா டெட்டனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ டெட்டனி அப்படின்னு முடியுது. டிப்தீரியான்னு சொல்லியிருக்காங்களா, டிப்தீரியேன்னு முடியுது. அந்த பிளேக்கு மட்டும் எலி, ஸோ எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி முடியுது. அடுத்தது உணவு நஞ்சாதல். உணவு நஞ்சாதல்னா ஒண்ணுமே இல்லைம்மா, நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். அப்போ இது வந்து ஃபுட் பாய்சனிங். ஓகேவா, என்னது ஃபுட் பாய்சனிங். இந்த ஃபுட் பாய்சனிங்கான காரணம் கிளாஸ்டீரியம் போட்டுலினம். ஸோ சாப்பாடு நிறைய போட்டு போட்டு தின்னீங்கன்னா, சாப்பாட்டை நிறைய போட்டு போட்டு தின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உணவு பாய்சன், உணவு நஞ்சாக தான் செய்யும், ஃபுட் பாய்சன் ஆக தான் செய்யும். அப்போ உணவு நஞ்சாதலுக்கு காரணம் கிளாஸ்டீரியம் போட்டுலினம். ஓகேவா. அடுத்தது மேக நோய் ஏற்படுவதற்கான காரணம் சிபிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா, சிபிலஸ், சிபிலஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ட்ரிபோனிமா பாலிடம், ட்ரிபோனிமா பாலிடம். ஓகேவா, சிபிலஸ் மேக நோய். மேகம் வந்து பால் கலர்ல இருக்கும், மேகம் வந்து எப்படி இருக்கும், பால் கலர்ல இருக்கும். ஸோ பாலிடம் மேக நோய். சிபிலஸ் வந்து ட்ரிபோனோமியா பாலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா 5மே ஈஸியாக தான் இருந்தது, இந்த 5மே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. டெட்டனஸ் அப்படின்னா டெட்டனின்னு முடியணும், டிப்தீரியானா டிப்தீரியேன்னு முடியணும், பிளேக் எலி வந்து எர்சீனியா பெஸ்டிஸ் முடியணும். உணவு நஞ்சாதல் ஃபுட் பாய்சனிங் வந்து கிளாஸ்டீரியம் போட்டுலினம், கிளாஸ்டீரியம் போட்டுலினம். நிறைய போட்டு போட்டு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நிறைய போட்டு போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடும். மேக நோய்னா பாலிடம் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா. அடுத்தது உனக்கு இந்த கார்பன்ஸ் பத்தி கேட்பாங்க. என்னன்னா பசுமை கார்பன், நீல கார்பன், சாம்பல் நிற கார்பன், பழுப்பு கார்பன், கருப்பு கார்பன், இதெல்லாம் எங்க சேமிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பா கேட்பாங்க. பசுமை அப்படின்னா இங்கிலீஷ்ல கிரீன் கார்பன் அப்படின்னு முடிச்சிருவாங்க. கிரீன் கார்பன் இது எங்க அப்படின்னா உயிர்கோளகத்தில் சேமிக்கப்படக்கூடிய கார்பன். நம்ம பயோஸ்பியர்ஸ் இருக்குல்ல, அந்த பயோஸ்பியர்ஸ்ல எந்த கார்பன்ஸ் வந்து நீ சேவ் பண்றியோ அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரீன் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பசுமை கார்பன் வந்து உயிர்கோளகத்தில் சேமிக்கப்படும் கார்பன். நம்ம உயிர்கோளகம் இருக்கு, இது ஃபுல்லா பூமி தான் ஒரு உயிர்கோளகம். அதுல நீ சேமிக்கக்கூடிய கார்பன் வந்து பயோ கார்பன். தட் மீன்ஸ் பசுமை கார்பன், கிரீன் கார்பன் சொல்லுவாங்க. நீல கார்பன் ப்ளூ. ஓகேவா. ப்ளூ கார்பன் எதை சொல்றீங்கன்னா வளிமண்டலத்திலையும் கடல்லையும் சேமிக்கும். கடல் வந்து ப்ளூ கலர்ல இருக்கா? ஆமா, கடலுக்கு கலரே இல்லை, பட் ஆனா நம்ம ப்ளூன்னு சொல்றோம். ஸோ கடல் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. அப்ப அதுல சேமிக்கப்படக்கூடிய கார்பன் வந்து நீல கார்பன் ப்ளூ. எக்ஸ்ட்ரா வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலம், அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் நமக்கு பார்க்கும்போது வானம் தான் சொல்றோம், வானமும் ப்ளூ கலர்ல தெரியுது. அப்ப வளிமண்டலத்திலையும் கடல்லையும் சேர்க்கப்படக்கூடிய கார்பன் வந்து சேமிக்கப்படக்கூடிய கார்பன் வந்து நீல கார்பன். நெக்ஸ்ட் சாம்பல், ஆஷ் கார்பன். ஓகேவா. அதுக்கு வந்து தொல்லுயிர் படிவ எரிபொருளாக சேமிக்கப்படக்கூடிய கார்பன். என்னது? தொல்லுயிர் படிவ எரிபொருள். தொல்லுயிர் படிவ எரிபொருள்ல வந்து சேமிக்கப்படக்கூடிய கார்பனை வந்து சாம்பல் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பழுப்பு, கிரே, கிரே கார்பன் ஆர் ஐ திங்க் கிரே, பிரவுன் நினைக்கிறேன், பிரவுன் கார்பன். ஓகேவா. வணிக ரீதியிலான காடுகளில் சேமிக்கப்படக்கூடியது. காடுகள்னாலே மரம்லாம் இருக்கும். ஸோ நிறைய மரங்கள் இருந்துச்சுன்னா மரங்கள் என்ன கலர்ல இருக்கும்? ப்ரௌன் கலர்ல இருக்கும் விறகு. அப்போ விறகு இருக்கணும். அப்போ ப்ரௌன் கார்பன்ன்றது என்னன்னா வணிக ரீதியிலான அந்த மரத்தெல்லாம் வெட்டி சந்தன மரம் வெட்டுறீங்க, அந்த தேக்கு மரம் வெட்டுறீங்களா, அந்த மரம்லாம் ப்ரௌன் கலர்ல இருக்கும். அதெல்லாம் வெட்டி அந்த வணிக ரீதியிலான காடுகளில் வந்து சேமிக்கப்படக்கூடிய கார்பன் என்னன்னு சொல்றாங்க? பழுப்பு கார்பன், பிரவுன் கார்பன் சொல்றாங்க. அடுத்தது கருப்பு கார்பன். கருப்புனாலே நமக்கு தெரியும், இந்த டீசல் இன்ஜின், நிலக்கரி இதெல்லாம் பயன்படுத்தி வரக்கூடிய கார்பன், சேவ் பண்ற கார்பன். வாயு, மின் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய கார்பன், இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கருப்பு கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாமா? அப்போ இது எல்லாமே ஒரு முக்கியமான கார்பன். நாளைக்கு நமக்கு மேட்ச் தி ஃபாலோவிங்ல கூட வைக்கலாம். அப்போ பசுமைன்றது உயிர்கோளகம், பயோஸ்பியர்ல சேமிக்கப்படக்கூடிய கார்பன். அடுத்தது நீல நிற கார்பன்றது வளிமண்டலத்திலையும் கடலுக்கு அடியிலையும் சேமிக்கப்படக்கூடிய கார்பன். அடுத்தது சாம்பல் நிற கார்பன்றது தொல்லுயிர் படிவ எரிபொருளாக சேமிக்கப்படக்கூடிய கார்பன். பழுப்பு, பிரவுன் கார்பன்றது வணிக ரீதியிலானது, இந்த கமர்ஷியல் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய காடுகள்ல இருந்து சேமிக்கப்படக்கூடிய கார்பன். அடுத்தது கருப்பு நிற கார்பன் வந்து இந்த டீசல் என்ஜின், நிலக்கரி, இந்த வாயு, இந்த மின்சார உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல அங்கதான் சேமிக்கக்கூடிய கார்பன். அடுத்தது நந்தா வம்சத்தை தொடங்கியவர் யார்? மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? ஆன்மீக உலகின் பேரரசர் என போற்றப்படுபவர் யாருன்னு சொல்லிட்டு 3 விஷயத்தை கொடுத்திருக்கேன். ஆன்மீக உலகின் பேரரசர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா புத்தர். ஓகேவா. ஆன்மீக உலகின் பேரரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா புத்தர். மௌரிய பேரரசனை நிறுவியவர் யாருன்னா அவருடைய பேரே தான் கண்டிப்பா வரும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர். ஓகேவா. சந்திரகுப்த மௌரியர். அடுத்தது நந்தா வம்சத்தை நிறுவவை யாருன்னா மகாபத்மநந்தர். மகாபத்மநந்தர். ஓகேவா. சோ இவங்கெல்லாம் தான் இந்த 3 விஷயத்தை
இது பண்ணுவாங்க. மௌரிய வம்சத்தை நிறுவியவர் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் சந்திரகுப்த மௌரியர். ஸோ ஆன்மீக உலகின் பேரரசர் என்ன போற்றப்படுவார். இவர் ஒரு பேரரசர் வந்து துறவரம் கொண்டிருப்பார் போதி மரத்துக்கு அடியில் உட்காந்து. ஸோ புத்தர் அவர் தான் ஆன்மீக உலகின் பேரரசர். நந்தா வம்சத்தை தொடங்கியவர் மகாபத்ம நந்தர். ஓகேவா. அடுத்தது நாற்பதின்மன் முறை அல்லது சகல்கானியை அறிமுகப்படுத்தியவர் யார். ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த 2 கொஸ்டின் எழுதுறதுக்கு காரணமே அதுதான். குதுப் மினாரை கட்டி முடித்தவரும் அவர் தான். 40 முறை அல்லது சகல்கானியை ஏற்படுத்தப்படுத்தவரும் அவர் தான். இந்த 40 முறையில எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றது 40 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா. இந்த முறை வந்து அறிமுகப்படுத்தவர் யாருன்னா 2 கேள்விக்கும் ஒரே பதில் யாரு? இல்துமிஷ். யாரு? இல்துமிஷ். ஸோ 40 முறை சகல்கானியை அறிமுகப்படுத்தியவர் வந்து இல்துமிஷ் தான். குதுப் மினாரை கட்டி முடித்தவரும் யாரு? இல்துமிஷ் தான். இப்போ அந்த குதுப் மினாரை கட்டிட்டாங்கல்ல, அந்த கட்டிட்ட ஒரு உயரத்தை 72 மீட்டர்ல இருந்து 74 மீட்டராக உயர்த்தியவர் யார்? இது உங்களுக்கான கேள்வி. நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா. இது உங்களுக்கான கேள்வி. குதுப் மினாரை கட்டி முடிச்சது இல்துமிஷ்னு சொல்லியிருக்கேன். அதனுடைய உயரத்தை 72 மீட்டர்ல இருந்து 74 மீட்டராக உயர்த்தியவர் யாருன்னு கேட்டிருக்கேன். ஸோ அந்த உயரத்தை 72 இருந்து 74 உயர்த்தியவர் யாருன்றத மறக்காம என்ன பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. மறக்காம உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 40 முறை அல்லது சகல்கானியின் படையை ஒழித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. 40 முறை அல்லது சகல்கானியின் படையை ஒழித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அது பால்பன். யாரு? பால்பன். ஸோ ஓகேவா. ஸோ இல்துமிஷ் வந்து அதை அறிமுகப்படுத்தினார். ஒழிச்சது வந்து பால்பன். ஸோ 72 மீட்டர்ல இருந்து 74 மீட்டராக வந்து உயர்த்தியவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா யாருன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. ஸோ லாஸ்ட் உங்களுக்கான ரேபிட் ஃபயர் ரவுண்டான கொஸ்டின்ஸ். தொல்லுயிர் படிவ எரிபொருளையா சேமிக்கப்படும் கார்பன் இது. ஸோ நம்ம ஒரு 5 வகையான கார்பன் பார்த்தோம்ல. பசுமை கார்பன், நீல கார்பன், பழுப்பு கார்பன், இந்த மாதிரி ஆஷ்ல இருக்கக்கூடிய கார்பன். அடுத்தது சாம்பல் கார்பன், சாம்பல் நிற கார்பன். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன லாஸ்டா ஒன்று பார்த்தோமே, கருப்பு கார்பன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வகையான கார்பன் பார்த்தோம். அதுல இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொல்லுயிர் படிவ எரிபொருளாக சேமிக்கப்படக்கூடிய கார்பன். மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? இப்பதான் நம்ம கேட்டோம் இருந்தோம். இதுக்கான பதில் ஈஸி தான் சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது டிப்தீரியா நோயை உருவாக்கும் நோய் காரணி என்ன? ஸோ அந்த பேர் மேக்ஸிமம் ஆப்ஷன்ல பார்த்தா நீங்க எடுத்துருவீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உலக காசநோய் தினம் எப்பொழுது? இது நான் வந்து ஒரு டேட்டாவா கொடுத்துருந்தேன். இது நடத்தும் போதே அந்த காசநோய்க்கான காரணம் என்ன, பாக்டீரியான்னு சொல்லிட்டு நடத்திட்டு அதுக்கான இது என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த காசநோய் தினம் எப்போதுன்னு சொல்லிடுங்க. சகால்கானி முறையை ஒழித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ சகால்கானி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருனாலும் ஒரு பதில் இருக்கு, ஒழித்தவர் யாருனாலும் ஒரு பதில் இருக்கு. இது தவிர எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி நான் கேட்டு போயிருக்கேன். அந்த 72 இருந்து 74 மீட்டர் உயர்த்தியவர் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா கேள்விக்கும் மறக்காம உங்க ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன ஆன்சர் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா. ஸோ இணைந்திருங்க. தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.